தாவே ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை உங்கள் தொழுது கொள்ளும்படியார் இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அப்பா எம்மட்டமா நீர் எங்களை வழிநடத்த வருகிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே எம்மட்டமா நீர் எங்களை வழிநடத்த வருகிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா நீர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எம்மட்டமா நீர் எங்களை வழிநடத்த வருகிறேன். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக மக்கள் கொடாடக்கூடிய நன்றிகளும் ஸ்தோத்திரத்தும் இருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உடைய கலைகள் அனைத்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே அநீரை மூடி மறைத்து நீர் பேசுங்க. ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க. வராத மக்களையும் ஆண்டவரை இனி வருகின்ற நாட்களாவது ஆண்டவரை கொண்டு வந்து சேருங்க அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய சிந்தனைப்படி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பினை அளித்த நமது ஆயர் அவர்களுக்கும் ஆயர் குடும்பத்தாருக்கும் மற்றும் திருச்சபையார் யாருக்கும் நான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அர்ப்பணித்தல். இன்னைக்கு அப்படி இன்னைக்கு ஒரு தலைப்பு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால நான் கடந்து செல்கிறேன். அர்ப்பணித்தல் என்பது ஒரு பொருளையோ அல்லது விலங்குகளையோ அல்லது மனிதரையோ கடவுளுக்கு என்று முழுமையாக கொடுப்பது தான் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பொருத்தனை பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வேண்டுதல் செய்கிறோம். நம்ம ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும்னு சொன்னால் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே நான் இதை பொருத்தனை பண்ணிக்கிறோம்ப்பா, இந்த காரியம் வாய்க்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. அது அர்ப்பணித்தல் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நம்மளே நம்ம என்ன பண்ணணும், கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறது. இயேசுக்காக நம்ம அர்ப்பணித்துனா கூட ஊழியர் செய்கிறது. அது ஒரு அர்ப்பணிப்பு. அதுபோல அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா கிடேஷ் அகியாசேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளுக்கு புனிதமாக்குதல் அல்லது திருநிலைப்படுத்துதல். மனிதர்களுக்கு கொடுக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் நம்ம புனிதமாக அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் புனிதமாக்குதல் அப்படின்னு திருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 ராஜாக்கள் 8:63 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் நாசீர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்ப்பணித்தல் என்றது சொல்றாங்க. அர்ப்பணித்தல் எது, அர்ப்பணம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் வழக்கத்தின்படி நாசீர் என்பது ஒரு தாமதமாக யார் முன் வந்து தம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, அதன் தாமதம் வருகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமா. இப்போ திருச்சபை யார் நீங்கள் லேட்டாக வந்தீங்களோ அவங்க என்ன பண்ணணும், கடவுளுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கணும். நான் ஊழியர் செய்கிறேன், நான் லேட்டாக வந்துட்டேன், இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஊழியர் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, அர்ப்பணிக்கணும். ஆனால் திருச்சபைக்கு வந்து சரியான நேரத்தில் வரணும். கடவுளுக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். ஏன்னா திருச்சபை என்பது ஒரு புனிதமான ஒரு செயல். கடவுள் நம்மளுக்கு முன்னாடி ஆயத்தமாக இங்கே காத்திருப்பார் உங்களுக்காக. அப்படின்போது நம்ம என்ன பண்ணணும், அவரு நம்மளுக்காக காத்திருக்கூடாது, நம்ம தான் அவருக்காக காத்திருக்கணும். அப்போ நம்ம ஒரு தகப்பனை வந்து ஒரு பிள்ளை வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கும் போது தகப்பன் என்ன பண்ணுவார், டென்ஷன் ஆகிடுவார். இவ்வளோ நேரம் சொல்லி இந்த பையன் வரலையே அப்படி சொல்லி கோவம் வரல. அதுக்குள்ள தான் நம்ம அப்பாவும். அதில் திருச்சபைக்குன்னு ஒரு ஒழுங்குகள் இருக்குது. அப்படின்னால கரெக்டாக அந்த 9 மணிக்கு, அந்த 9 மணிக்கு கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லா நிகழ்வுகளிலிருந்து கரெக்டாக என்ன பண்ணுவார், சுமூகமாய் சந்தோஷமாய் சமாதானமாக வழிநடத்துவார். அப்போ கடவுள் கொடுக்க போகிற அந்த செய்தி என்ன அப்படின்றத நம்ம நல்லா உணர முடியும். ஏன்னா நம்ம காலதாமதமாக என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள ஒரு அந்த பொறுப்புன்றது கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்போ கடவுளுக்கும் ஒரு கோபத்தை உண்டாக்குற மாதிரி. அதனால் வருகிற நாட்களில் சரியான நேரத்தில் வரும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பது அப்படின்னு தான் வந்து நாசீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாகப்பட்டது நம்மளே நம்ம அர்ப்பணிக்கிறது ஒரு அர்ப்பணிப்புன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம், இந்த புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் அப்படின்னு வச்சிருக்காரு. அவரும் பவுலும் வந்து அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. தன்னை யாரும் எப்படி அர்ப்பணிச்சாங்க அப்படின்றது ஒரு உதாரணமாக பவுல் இருக்காரு. சவுல் பவுலா மாறப்பட்டவர். அப்புறம் திருமுழுக்கு யோவான், 2 யோவான் இருக்காங்க. அதுக்குள்ள இவர் வந்து திருமுழுக்கு யோவான். இவர் 2 பேர் என்ன பண்ணாங்க, அர்ப்பணிப்புக்கான ஒரு உதாரணமாய் காணப்படுது. அந்த அப்போஸ்தலர் 18:8 மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் நெகரு
சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 18. ஓகே. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே என்ன, புது மனிதராக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். மீண்டும் 2வது முறையாக நீங்கள் புதுசாக பிறந்திருக்கீங்க. அதான் ஞானஸ்தானம். தன்னுடைய அப்போதான் வந்து நம்ம கடவுளோடு நம்ம இணைந்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னு அர்த்தம். புது மனிதரால் மாற்றப்பட்டு அவரோட சாயலை நம்ம கொண்டு வர. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோன்றது எல்லாம் மறக்கப்பட்டு பழமையானவை புதியவையானவை அப்படின்னு சொல்லி புதுசாக நம்மளை கடவுள் மீண்டும் நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர. அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூத சமயத்தில் ஆண் குழந்தைகள் பண்ணாக்கா 7 நாள் விலகி இருக்கணும், 33 நாள் வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. யாரும் எதுவுமே எந்த பொருளையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேவியராகமும் 12ஆம் அதிகாரம் 27 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரெட்டிப்பான நாட்கள் யூத சமயத்தில் தண்டனை பெண்களுக்கு. இது 33 நாள் அப்படின்னா 66 நாள் வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. 7 நாள் இருந்து 14 நாள் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தீட்டு படிச்சுன்னு சொன்னால அது இப்போ வந்து நவநாகரிகமாக மாறினால இப்போ அது வந்து சர்வசாதாரணமாகிடுச்சு. அப்பெல்லாம் சொல்றதுக்கு கூட வைக்கப்படுவாங்க. அது நடுக்கமான்றது தெரியாத அளவுக்கு, வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அதை பவ்யமாக அதை பாதுகாத்தாங்க. ஆனால் இப்போ வந்து நவநாகரிகமாக மாறினதுனால சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாமே அது தெரியுது. இது மட்டும் இல்லை, எல்லா காரியங்களும் அது சின்ன பசங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அது வந்து நார்மலாக மாறிடுச்சு. அப்போ வந்து அந்த காலத்தில் அந்த யூத மக்கள் வந்து பெண்கள் அப்படியாக வைக்கப்படுகிறது. அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, இயேசு வளர்ந்து தம் திருப்பணியை தொடங்கிய பின் இவ்வித தீட்டு சடங்குகள் தேவையற்றது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுவும் பெண்களுக்கு வர வேண்டிய மாதமான கரெக்டான ஒரு இதுதான். இது வந்து தீட்டு கிடையாது, இதெல்லாம் வந்து நார்மலாக பெண்களுக்கு வர வேண்டிய செயல் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, இதெல்லாம் இதுக்காக வந்து தீட்டு அப்படிலாம் சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே என்ன பண்ணாரு, அந்த அடிமையாக வைத்ததை விடுதலை ஆக்கினார். பெண்கள் எல்லாருமே நார்மலாக இருக்கணும், எப்போ ஒரே மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருந்தாலும் பெற்றோருக்கு இணங்க அங்கே கட்டுப்பட வேண்டிய சூழல் அங்கே இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணாரு, அவங்க பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி அங்கே கேட்டுக்கோ ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அவர் அப்படி இருந்து அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, இது வேண்டாம், இது உலக வாழ்க்கை, இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் சமமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எந்த விதத்தில் அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அப்படியாக எல்லாமே வந்து நார்மல்னு சொல்லி மாற்றிருக்காரு. அது கடவுளின் திட்டமாகிய உலக மக்கள் அனைவருக்குமான மீட்பின் திட்டம் செயல்படுத்த மனிதராக அவதரித்து இயேசு பாலனின் இறை அர்ப்பணிப்பை பார்க்கிறோம் நம்ம. ஏன்னா இப்போ எப்படி நம்ம கடவுள் என்ன பண்ணாரு, நம்மளுக்காக சிலர் அறையப்பட்டு 3ஆம் நாள் உழுத்திருந்தார். எதுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக. அவர் நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக ஏற்று அவர் நம்மளுக்காக மறித்து என்ன பண்ணாரு, நம்மளுடைய பாவங்களை ஏற்று பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அப்போ இருந்த காலத்துல இருந்து, கலியுக காலத்துல இருந்து இப்போ நம்ம எப்படி இருக்கோம், கிருபையின் காலத்துல இருக்கோம். நம்ம மன்னிக்கப்பட்டு நம்ம எப்படி ஒரு கிருபையின் ஒரு புது வசந்தமான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு. அப்போல்லாம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படிலாம் இருந்தது. இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து மனத்தாண்மையை நம்ம வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கணுன்றது அன்பு அப்படின்றது தான் இப்போ நம்ம வாழ்ந்துருக்கின்ற காலம். அதை இறை அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். அதுக்குள்ள யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்புறம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசம் பார்த்தோம்னா அந்த தாய்மை வெறுமை அப்படின்றத எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம எப்போதும் தாழ்ந்துருக்கணுமா, வெறுமையாக நம்ம வெறுமை அப்படின்னு நினைக்கணுமா. நம்ம ஒரு குப்பை வெறும் தூசு, நம்ம ஜபத்தில் சொல்கிறோம்ல, ஆண்டவரே நான் குப்பை, ஆண்டவரே நான் வெறும் தூசு, ஆண்டவரே நான் எதுக்கும் உதவாத ஒரு களிமண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்ல. அதுக்கு நம்ம வாழ்க்கையில அதுக்குள்ளே தான் இருக்கணும். சும்மா பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்றதான் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அதுக்குள்ளே இருக்கணும். நம்ம வெறுமையாக நினைக்கணும், நம்ம தாழ்மையாக நினைக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாழ்த்திடணும். அப்போ வந்து அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7 மட்டும் 7-8 மட்டும் வாசிக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8.
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எப்பேற்பட்டவர் ஆண்டவர், வலது பாத்தில் வீட்டு இருக்கிறவர். அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு, அடிமையின் ரூபத்தை எடுத்து தன்னைத்தானே தாழ்த்திருக்காரு. அப்போ நம்மளும் ஏமாத்துறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து முதல்ல நம்ம போகணும். ரெண்டாவது நம்மளையும் நாம என்ன பண்ணணும், தாய்மையோடு நம்ம நினைச்சிடணும். நம்ம தற்பெருமை நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது. அதில் தான் இது இங்கே கொடுக்கப்படுது. பெருமை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். தாய்மையா நம்ம நினைக்க வேண்டும். அடிமைத்தனமா நம்ம இருக்கணும். நம்ம அடிமையா, நான் ஆண்டவரே உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நம்மளை பார்த்தீங்கன்னா எல்கானா மனைவியை வந்து அண்ணால், நம்ம இப்போ வாசு பகுதி நம்ம பார்ப்போம். எல்கானா மனைவி யார், அண்ணால். அண்ணால் எப்படி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்க என்ன நம்ம சக்காலத்தின்னு சொல்லி பைபிளே குத்துருக்குது. அவங்க சக்காலத்தை என்ன பண்ணாங்க, ரொம்ப வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்காங்க. உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேதனைப்படுத்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அழுது என்ன பண்ணாரு, எங்கே போய் அழுதாங்க, ஆலயத்தில் போயிட்டு ஆசாரியனாகி எலியா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஆலயத்தில் இவங்க அழுவதை பார்த்துட்டு எலியா வந்து கேட்குறாரு, ஏமா நீ அழுதுட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ அம்மா அண்ணால் என்ன சொன்னாங்க, எனக்கு குழந்தை இல்லை. அப்போ அங்கே அர்ப்பணிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் குழந்தை கொடுத்தீங்கன்னா அது வளர்ந்து, எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா அது குழந்தைய நான் வந்து உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒப்புதல் கொடுத்துட்டு அழுதுட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க அழுவே இல்லை. ஏன்னா நம்பிக்கை, அழுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசங்களே இருக்குது. மீண்டுமா அவங்க அழுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன பண்ணாங்க, வந்துட்டாங்க. அந்த விசுவாசத்தினால பிணியாலை ரட்சிக்கணும்னு சொல்லுது. அந்த விசுவாசம் இருந்தால் எல்லாமே நடக்கும். அப்போ அண்ணாள் வந்து என்ன பண்ணா சொல்லிட்டு அழுதுட்டு வந்துடு. அப்போ அந்த எலியா என்ன சொன்னாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீ என்ன பண்ணு, சமாதானமா போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன நடக்குது, மறுபடியும் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவங்க கர்ப்பவதி ஆகி குழந்தை பெற்ற பிறகு அந்த எல்கானா என்ன பண்ணாரு, வருஷம் போயிட்டு அவங்க பொருத்தனை பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நான் வரல, என் குழந்தை வந்து பால் மறந்த பிறகு நான் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஆலயத்தில் விடணும், அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ எல்கானா என்ன சொல்றாரு, உன்னோட விருப்பம்படி நீ செய்யின்னு சொல்லிட்டு வந்துடு. அப்போ அப்புறம் என்ன நடக்குது, அவங்க அர்ப்பணிச்ச மாதிரி ஒப்புவித்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய விடுறாங்க. அந்த குழந்தை தான் யாருங்க, சாமுவேல். ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சாமுவேல் அங்கே திரும்ப விட்டுட்டு வராங்க. அவங்க வளர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்காக அங்கே அர்ப்பணிக்கப்பட்டதுனால அந்த ஆலயத்தில் இருந்து என்ன பண்ணுறாரு, அவங்க வளர்ந்து ஊழியத்தின் பாதையில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதில் சிமியோன் என்ற பெயர் கொண்ட மனுஷன் இஸ்ரவேலில் நீதியும் தேவ பக்தியும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் அவன் மேல் பரிசுத்தாவியும் இருந்தது. அவர் தான் என்ன பண்றாரு, கர்த்தருடைய கிறிஸ்துவை காண மட்டும் மரணம் அடைய மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்களுக்கு அருளப்படுகிறது. அப்போ என்ன சொல்றாரு, அவரு இயேசுவை காண்ற வரைக்கும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதிர்பார்த்துருக்காரு. அந்த நேரத்துல மரியாளும் யோசப் என்ன பண்ணாங்க, பிள்ளையோட உள்ள போறாங்க. உள்ள போன பிறகு அந்த சிமியோன் என்ன பண்றாரு, தன் கைகளை ஏந்தி ஸ்தோத்திரம் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், எப்பவும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். எதுக்கு, அந்த அவரோட கையில நம்ம அவரை கையில தூக்கி இருக்காங்க. கையில தூக்கினோட என்ன பண்ண, ஸ்தோத்திரம் சொல்றாரு. ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த வசனம் வாசிங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். அப்புறம் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து விடுதலை வந்துருச்சு, அவர் போக வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சமாதானமா போக விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க வந்து அவரு அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணாரு, ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, அந்த 29 வாசி 29-30.
ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அது ரட்சணம் ரட்சிப்பு கண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமிதமா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஏன் குழந்தைய வந்து பிறந்த உடனே கொண்டு போறாங்க அப்படின்னா, அந்த யூத இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் முடிஞ்ச பிறகு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரதிஷ்டை செய்யணும் குழந்தைய. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் அதுக்குள்ள குழந்தைய பிறந்தவொடனே கொண்டு போகிறோம்ல, கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுக்குள்ள இவங்க இப்போ 40 நாள் முடிஞ்சோடனே பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ அதை கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணாரு, அந்த சிங்கம் எடுத்து ஸ்தோத்திரம் எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தை எப்படியாப்பட்டது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். அதுபோல தான் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14 வாசிக்கணும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறது இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஏன்னா அந்த பிள்ளைகளை எல்லாம் முதல் கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக இந்த வசனம். ஏன்னா அந்த சிறு பிள்ளைகள் கொண்டு வரும்போது அப்போ அந்த குழந்தையிலே வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஞானம் அதெல்லாம் தேவைப்படுது. அதனால தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்தோத்திரம் எடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அதுபோல தான் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசேருடைய கோத்திரத்தால் ஒருத்தர் அண்ணால், அங்கே ஒரு அண்ணால் இருக்காங்க. பழைய ஏற்பாடில் ஒரு அண்ணால், புதிய ஏற்பாட்டில் ஒரு அண்ணால் இருக்காங்க. புதிய ஏற்பாடு அண்ணால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசேருடைய கோத்திரத்தால் அண்ணால் ஆகும். அவங்களுக்கு 7 வருஷமா தன் புருஷனோட வாழ்ந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, விதவையாக மாறிட்டாங்க. அந்த 7 வருஷம் தான் தன்னோட புருஷனோட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 84 வயது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த 84 வயதில் கூட ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணித்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆலயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆலயத்தில் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு முஸ்லீம் மாதிரி சொல்கிறாங்க, அந்த பரிசேயர்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்குன்னு அந்த இடம் கொடுக்கப்படுது. அப்போ அவங்க அந்த அந்த இடத்துல இருந்து ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, இரவு பொழுது பகல் பொழுது ஜெபம் பண்ணிட்டு அங்கே போய் தங்கிக்கிறாங்க. அதுக்குள்ள ஏன் அதுக்குள்ள ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, மக்களுக்காக, அந்த இஸ்ரேல் மக்களுக்காக என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அவங்க இரவும் பகலமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, அந்நேரமே கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அங்கே கூட அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை வந்து என்ன பண்ணாங்க, மீட்பின் தேவன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்போ தான் இயேசு தான் நம்மளுக்கு யாரு, முன்மாதிரி. அவரு போல தான் நம்ம வாழ வேண்டும். அவர் எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தாரு, எப்படிலாம் மனுஷனாக வந்து கஷ்டப்பட்டாரு. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்குதுன்றதுக்காக அவர் ஒரு உதாரணமாக இருந்தார். அதுக்காக என்ன பண்ணாரு, மனுஷ ரூபத்தில் எடுத்து நம்ம போல பாடுபட்டு தொழில் அறிவுண்டு மீட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் கொடுத்திருந்தார். அப்போ அவர் மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ரோல் மாடல். அவர் போல தான், அவரோட சாலையில் தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம அவரோட பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அவர் போல தான் நம்ம வாழ வேண்டும். தன் தகப்பனை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைகளும் வளருவாங்க. அதுபோல நம்ம தாய் தகப்பன் யாரு, அவர் தான். அவர் போல தான் நம்ம வாழ வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏன்னா நம்ம வந்து ஜெபம் செய்யணும், எல்லாத்தையுமே ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தில் விழித்திருங்கள். ஏன்னா எப்பவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது. தன்னை அர்ப்பணித்தாலும் கூட என்ன பண்ணுவோம், தன்னை அர்ப்பணித்தாலும் ஜெபத்தில் மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரோமர் 12:12 வாசித்தீங்கன்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். நம்பிக்கையில் எப்போ நான் சந்தோஷமா இருக்கணும், நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும். நம்ம அந்த நேரத்தில் போயிட்டு இது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேல் போன மாதிரி நம்ம தவிக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரல அப்படின்போது
நான் இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லுங்க. அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு நம்பிக்கை, ஒரு திட மனதில் கொடுப்பாரு. ரெண்டாவது வந்து உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஏன்னா நம்ம பல சோதனைகள் வரும், சோதனைகள் வரும்போது நம்ம வந்து பின்மாறி போயிடும். உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அப்படிதான், நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்போம், நல்லா தான் போயிட்டு இருப்போம், ஜபம் பண்ணுவோம், விசுவாசிப்போம், மற்றவங்க ஊழியத்தை சொல்லுவோம், கர்த்தருடைய செய்தி சொல்லிட்டு இருப்போம், எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். நம்ம கேட்குறது கடவுள் பொறுத்து தான் இருக்கு. திடீர்னு ஒரு மாற்றங்கள் வரும்போது டக்கு என்ன பண்ணுறோம், பின்மாறி போயிடும். மனசுக்குள்ள ஒரு மனசு தளர்ந்துன்னா வரும், பின்மாறி போயிடும். இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் டக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா பின்மாறி போயிடுறாங்க. இவ்வளோதான் நான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெறுத்துறாங்க, மனசோர்வு அடைகிறாங்க. இது போல் அடைகிற நேரத்தில் மனபாரம் மட்டும் கிடையாது, உடலில் சோறு வரும்போது கூட நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு முட்டி போட்டுட்டு ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு சோறுலேருந்து விடுதலை ஆக்குங்க, எனக்குள்ள அந்த பலவீனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செகண்ட் நீங்கள் ஜபம் பண்ணுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நீங்கள் ஏஞ்சி நிற்பீங்க. என்னோட வாழ்க்கை நிறைய நான் இது ஒரு சாட்சியாக நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பெல்லாம் உடம்புலையோ மனசுலையோ சோறு வருதோ அப்போ உடனே முட்டியும் போட முடியாது. சாத்தா வந்து அப்படியான ஒரு சோதனை கொடுப்பான். பான மண்டலில் இருக்கிற சாத்தா என்ன பண்ணுவோம், நம்மளை பார்த்துட்டே இருப்பான். எப்பெல்லாம் 3 பேர் 2 பேர் நீங்கள் கூடி ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்களோ அப்போல்லாம் உங்களை உடைக்கணும்னு பார்ப்போம். எப்பெல்லாம் முட்டி போட்டு நீங்கள் ஜெபிக்கிறோம் அங்கெல்லாம் பக்கத்தில் வந்து நின்றுவோம், எப்படியாவது ஒரு ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பலவீனத்தில் எந்த பூர்ண பலத்தை கொடுங்க, தைரியமுள்ள ஆவியை என்னோடு இருக்கும்படி செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் பயந்து போயிடறாங்க வாழ்க்கையில். ஏதாவது ஒரு சின்ன காரியம் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, பின்மாறி போயிடறாங்க. பயன்படுத்தி கோரம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது கிடையாது, சர்ச்சைக்கு சரியாக வர்றது கிடையாது, ஏனோ தானமாக வந்துட்டு போகிறது, அப்படிலாம் ஆயிடுறாங்க. அது போல் இருக்கவே கூடாது. எப்பவும் நீங்கள் வந்து கடவுளோடு இருந்தீங்கன்னா எவ்வளோப்பட்ட கஷ்டம் வந்தால் கூட சரி, கடவுள் கைவிட மாட்டேன். ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்வேன்னு சொன்ன கருத்தை உங்களுக்கு எப்போ அது கிடைக்கணுமோ, எப்போ நான் அதை செய்யணுமோ அப்போ கண்டிப்பாக செய்திருவேன். அது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் இந்த வசனம். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், அந்த ஜபம் நம்மளால முடியலன்னா கூட ஒரு செகண்ட் அப்படி முட்டி போட்டு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும், கடவுள் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார். அதுபோல நம்மளுக்கு ஜபத்தை செய்ய முடியல, பண்ண முடியலன்னா கூட முதல்ல ஸ்தோத்திர பலிகள் எவ்வளோ இருக்குது. ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ இம்மட்டமா இங்க செய்றீங்க அதுக்கு ஸ்தோத்திரம், என் மகன் இங்கே இவ்வளோ தூரமாக நீ கொண்டு வந்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த அளவுக்கு நாங்கள் உயிரோடு வாழ்வதே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களோட பேசுவார். அப்போ உங்களுக்குள்ள உங்கள் ஆவிக்குள்ளே பேசும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை புத்துணர்ச்சி உண்டாக்குவார். அதுதான் நீ மாத்திரை போட்டவொடனே உடனே சரியாயிடுது சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் நம்மளுக்கு மருந்து. ஸ்தோத்திர பலிகள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவரோட ஸ்தோத்திரம் வாயில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க, எந்த எப்படியாப்பட்ட சாதனை நம்மகிட்டே வர நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே போங்க, அது காரியம் வாய்க்க செய்யும். அதனால் அந்த ஜபத்தில் நீங்கள் அந்த ஜபத்தில் உறுதியாக இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க, எக்காத்து கொண்டா பின்மாறி போகக்கூடாது. கர்த்தர் தாம் நிகழ்வு அனைத்து மாஸ்டர் தருவதாக நாம் ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த அர்ப்பணிப்பு என்பது போல் நாங்கள் முழுமனதோடு எப்போதும் அப்பா இந்த இமைப்பதிலிருந்து நாங்கள் அர்ப்பணித்து உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்போதும் உங்களை விட்டு விலகாதபடி நீர் எங்கள் பாதுகாப்பாய் வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த விசுவாசத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்படியா எங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை நீ உருவாக்கி கொடுங்க அப்பா. தைரியமுள்ள ஆவி எங்களோடு இருக்கும்படியே நீ செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் போக்கில் வருத்தம் கூட கட்டாவே உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தும்படியே நீ செய்யுங்க. எப்போதெல்லாம் எங்களுக்கு சோர்வுகள் பலவீனங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய தேவசங்களுக்கு கட்டளையிட்டு அதிலிருந்து விலகி நாங்கள் எப்போதும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கண்டு கழித்து மகிழ்ந்து உமக்குள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு எப்போதும் தலைகள் இல்லாதபடி ஆண்டவரை சந்தோஷத்தோடு நாங்கள் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு எப்போதும் ஞானமாய் நாங்கள் நடந்து கொள்வதற்கும் ஆண்டவர் உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு இருக்கும்படியே நீ செய்யுங்க தகப்பனே. தொடர்ந்து அப்பா நாங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் அந்த நோக்கம் வேறுபடியாக நீ செய்யுங்க. மனசுல எந்த ஒரு பாரங்கள் இருந்தாலும் எப்போது இந்த இமைப்பதிலிருந்து விடுதலை ஆக்கி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்தில் பிரவேசிக்க நீ கிருபை தாங்க அப்பா. நீர் எங்களோடு
எங்களோடு இருந்து ஆண்டவரே நிம்மட்டமா நீ வழிநடத்தி வருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரும் இப்போது எங்களோடு இருந்து பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவர் இந்த வசனத்தை ஆண்டவரே தானித்த ஒவ்வொரு இருதயத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த இருதயத்தை நீர் ஆசீர்வதிங்க. அந்த இருதயத்தை உண்ண பூர்ண பலத்தோடு சுகத்தோடு வழிநடத்த முடியாது நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய கரங்கள் அடுத்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நிறைவொன்றிலும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ஆலயத்தை வழிநடத்துகின்ற ஐயாவுக்காகவும் ஆண்டவரே அந்த ஆலயத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காகவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. அவர்களை பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேவைகளை நீர் சந்திக்க தகப்பனே. தொடர்ந்து உங்களுடைய கரங்களை அடுத்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.